உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். SpaceXின் போலரிஸ் டான் திட்டம் மூலம் விண்வெளிக்கு முதல் தனியார் குழு சென்றிருக்கிறது. புளோரிடாவின் கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து பால்கன் 9 ராக்கெட் புறப்பட்டிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். தற்போது புறப்பட்டு இருக்கக்கூடிய பால்கன் 9 ராக்கெட்டில் எவ்வளவு பேர் பயணிக்க இருக்கிறார்கள்? எவ்வளவு நாட்களானது இந்த பயணம் தொடரவிருக்கிறது? முழு விவரங்கள். வணக்கம். விண்வெளி ஆராய்ச்சி துறையில் புதிய மைல்கள் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். அதன் ஒரு பகுதியாக உலக விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தற்போது முனைப்பை காட்டி வரக்கூடிய SpaceX நிறுவனமானது போலரிஸ் டான் என்கிற திட்டத்தின் மூலமாக வர்த்தக ரீதியிலான விண்வெளி பயணத்தை சாத்தியமாக்கி இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலமானது விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. சற்று முன்னர் விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. இந்த விண்கலனில் உலகின் பெரும் பணக்காரர்களுள் ஒருவரான முன்னணி தொழிலதிபர் ஐசக் மேன் உள்ளிட்ட 4 பேர் இந்த விண்கலன் மூலமாக விண்வெளிக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார்கள். இதன் முக்கியத்துவம் என்று பார்க்கும்போது உலகில் அமெரிக்கா, ரஷ்யா உள்ளிட்ட சில நாடுகள் விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பியிருக்கிறது. அதெல்லாம் அரசாங்கத்தின் சார்பாக அனுப்பப்பட்டவர்கள். SpaceXஐ பொறுத்தவரை தனியார் குழு இது என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவினுடைய பிரபல அப்பல்லோ திட்டத்திற்கு அடுத்தபடியாக புவியின் மிக உயரமான சுற்றுவட்ட பாதைக்கு செல்லக்கூடிய பயணம் இது என்பதால் இது முக்கியத்துவம் பெறுகிறது. கமாண்டர், பைலட் என்று மொத்தம் 4 பேர் இந்த பயணத்தில் இந்த விண்கலனில் பயணிக்கிறார்கள். அதிகபட்சமாக 700 கிலோமீட்டர் உயரத்தில் இவர்கள் செல்வார்கள். மொத்தம் 5 நாட்கள் இந்த பயணத்தை உள்ளடக்கியது. 30 வகையான அறிவியல் சோதனைகளை, ஆய்வுகளை இந்த குழுவினர் மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக ஸ்டார்லிங்க் சேட்டலைட் என்பது லேசர் அடிப்படையிலான தொலைத்தொடர்பு எப்படி இயங்குகிறது, விண்வெளி பயணங்களின் போது தொலைத்தொடர்புக்காக ஸ்டார்லிங்க் உருவாக்கி இருக்கக்கூடிய லேசர் அடிப்படையிலான தொலைத்தொடர்பை சோதிக்க இருக்கிறார்கள் இந்த பயணத்தின் போது. இதன் முத்தாய்ப்பாக 3வது நாளில் ஸ்பேஸ் வாக் என்று சொல்லப்படக்கூடிய விண்வெளி நடையை 2 பேர் அந்த டிராகன் கேப்சூலில் இருந்து ஸ்பேஸ் வாக் செய்ய இருக்கிறார்கள் என்பதுதான் இந்த திட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படுகிறது. இதில் குறிப்பாக 5 அல்லது 6 நாள் மட்டுமே விண்வெளி வீரர்களுக்கு தேவையான ஆக்சிஜன் ஆனது இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால இவர்கள் 5 அல்லது 6 நாட்களுக்குள்ளாக வானிலை எப்படி இருந்தாலும் சரி இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. இது தவிர விண்வெளி பயணங்களில் மிக பெரும் சவாலாக பார்க்கப்படுவது, அதாவது வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட் என்று சொல்லப்படக்கூடிய பூமியை சுற்றியுள்ளக்கூடிய மிக ஆபத்தான இந்த வேன் ஆலன் ரேடியேஷன் பெல்ட்டை கடக்கக்கூடியதாக இந்த போலரிஸ் டான் திட்டத்தின் மூலமாக ஏவப்பட்டிருக்கின்ற இந்த விண்கலனுடைய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. எதிர்காலத்துல செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை குடியேற்ற வேண்டும் என்பது எலான் மஸ்கினுடைய விருப்பமாக இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்போது விண்வெளிக்கு முதல் தனியார் குழுவானது புறப்பட்டு சென்றிருக்கிறது. விண்வெளி உடைகள் இந்த கதிர்வீச்சை தாங்கும் அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதையும் SpaceX நிறுவனமானது இந்த பயணத்தில் உறுதிப்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்கப் பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.